நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார். அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் தொடங்கும் போது உங்களுக்கு நல்லா இல்லை. அதாவது அக்டோபரோட கடைசி அப்படிங்கிறது ரொம்ப தொல்லைகளை கொடுத்துருச்சு, கடனை கொடுத்துருச்சு, மன உளைச்சலை கொடுத்துருச்சு, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருச்சு, உடம்புல வியாதிகளை கொடுத்துருச்சு. இவ்வளோத்தையும் ஏன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 12ஆம் வீட்டில் நீசம் அடைஞ்சு போயிட்டார். அப்போ இந்த நவம்பர் மாதம் தொடங்கி 3 தேதி வரைக்குமே அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்போ உங்களோட ராசிக்கு 3ஆம் தேதி தான் வர போகிறார். சாதாரணமாக வரல, ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் இந்த மாதம் தொடங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் இருக்கும். நாம் ஏதாவது நல்லது சொன்னால் கூட எங்கே நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இவர் நல்லா இருக்கோம்னு சொல்கிறாரு, எங்கே நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும், ஒரு தன்னம்பிக்கையே குறைஞ்சி போயிருக்கும். என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கடன் வாங்கி இருந்திருப்போம், கொடுக்க முடியாத சூழல் இருந்திருக்கும், நமக்கு வர வேண்டிய பணம் வராது, ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டியவன் நம்மளை டார்ச்சல் பண்ணுவான். நம்ம போய் நமக்கு வர வேண்டியவன்ட்ட கேட்டோம்னா அவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லிவிடுவான். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இவங்க பெரிய மகான் வேற. ஒருத்தன் யாராவது இறங்கி ஐயோ நான் என்னங்க பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா அப்படியே உருகி போயிடுவீங்க. என்னடா பண்ணுறது, அவனே கஷ்டத்தில் இருக்கான், நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் அது மாதிரி தானே அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியவன்ட்ட விட்டுட்டு கொடுக்க வேண்டியவன்ட்ட கடந்து தடுமாறிக்கிட்டு கிடப்பீங்க. அப்படி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. 3ஆம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே சுக்கிரன் வந்துடுவார். அப்போ புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், எல்லா யோகமும் கிடைக்குது. இதுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கிறோம். தேவையில்லாத பிரச்சனை, ஜுரம் அங்கங்கே பிடிக்குது அப்படி இப்படின்னு இருந்ததெல்லாம் கூட சரியாயிடும். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்காது. அதோட காசு பணம் 10 ரூபா கூடுதல் அப்படிங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு ராசிநாதன் வராரு அப்படின்னா கண்டிப்பாக செல்வ நிலை அப்படிங்கிறத உயர்த்தி கொடுப்பாரு. உறவுகளோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கிறோம். சொந்த பந்தம் மாமா மச்சான் வகையில் ஏதோ கடந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் காட்சிக்கு போகல வரல, ஏதோ ஒரு ரீதியில் பாதிக்கப்பட்டீங்க, பிரச்சனை வந்துருச்சு, அதையெல்லாம் நீங்கி இதுக்கு மேலே நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. இதுமாதிரி அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சு அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா 17 தேதிக்கு மேலே. ராசிக்குள்ளே நீசம் அடைஞ்சு சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் விலகணும். 17 தேதிக்கு மேலே அவர் போய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காருவார். விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் கூடையும் சேருவார். அதன் பிறகு தான் நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கார். 10இல் குரு, பதவியில் மாற்றம். சனி எங்கே இருக்கார், 6ல் அற்புதமான வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது இப்போ குரு கொடுக்கக்கூடிய மாற்றம் அற்புதமான மாற்றமாக இருக்கும். அதோட சூரியனை குரு பார்க்குறார். அதாவது கடகராசியில் உச்சம் அடைஞ்சிருக்கிற குரு விருச்சிக ராசியில் 17ஆம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசியில் இருக்கிற சூரியனையும் பார்ப்பாரு, செவ்வாயை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அப்படிங்கிறப்ப குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாயிடுது. அப்போ இந்த காலம் ஒரு பொற்காலம், தொட்டகாரியங்கள் கிடைக்கும், தொழில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடை வச்சேன் கொல்வார் இல்லை அப்படிங்கிற கதையெல்லாம் மாதிரி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும்.
பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். என்னடா வழக்கமாக நம்ம ஒரு 2000 தான் வியாபாரம் ஓடும், ஏதோ ஒரு 500 கிடைக்கும், இப்போ பரவாயில்ல வியாபாரம் நல்லா ஓடுது. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் எதிர்பாராத வகையிலான ஒரு உச்சம் அப்படிங்கிறதோடும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுமாரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எதிரிகளோட பலத்தை குறைச்சி காட்டுவார். எதிரிகள் உங்களை அழிக்கணும்னு நினச்சா கூட அழிக்க முடியாது. அதனால் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, ஒருத்தன் என்ன போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஒரு மேனேஜர் ஒருத்தன் எரிஞ்சு உழுவுறான், உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லை, இப்படியே புலம்பிகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. அரசியலில் முன்னேற்றம் இல்லை, பொழப்பில் முன்னேற்றம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் இல்லை. இந்த மாதிரி புலம்புற கதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்கள். எதிராளிகள் உங்ககிட்ட சரணடைஞ்சே ஆகணும். அப்படி ஒரு சத்ரு சம்ஹார பலத்தை சனி அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுப்பாரு. கவலைப்படவே தேவையில்லை. அதுமாரி விருச்சிக ராசியில் மாதம் முழுக்க செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிக்கு தனாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறது ஒரு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்கருத்துகள் உள்ளவர்கள் கூட உங்ககிட்ட இனிமேல் இணக்கமாக நடந்துப்பாங்க. உங்கள்கிட்ட வாயை கொடுத்து ஜெயிக்க முடியாது. அப்பா அவன் மோசமானவன்ப்பா, எல்லா வாரமும் அவனுக்கெல்லாம் தெரியும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசுலையும் சிந்தனையிலையும் ஒரு தெளிவு இருக்கும். இந்த நேரத்தில் தான் இந்த ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மேடை பேச்சாளர்கள், விவாத நிகழ்ச்சிக்கு போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சும்மா டாப்பில் போய் உட்காரலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அதுமாரி வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்ததுன்னா கவலைப்படாது, இறங்கிடுங்க, வேட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. அதோட முக்கியமான விஷயம், புதன் மாதம் முழுக்க துளாராசிலே இருக்க போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது 17 நாளைக்கு 17 நாளைக்கு செயல்படும். கல்வி ரீதியாக எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். அதுமாரி 3ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசியிலேயே சுக்கிரனும் இருக்கார். அப்படிங்கிறதால புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. ஆக மொத்தத்தில் இந்த யோகம் எல்லாம் உங்கள் சொந்த ராசிக்குள்ளேயே கிடைக்குது. அப்படிங்கிறதால கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புத சுக்கிர யோகத்தால் நகை நட்டு வாங்கலாம், புது துணி சேரும், நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கடந்துக்குவீங்க. இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி விவசாயிகளுக்கு விவசாயத்தில் விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். தனஸ்தானம் அப்படிங்கிறப்ப செவ்வாயால் உங்களுக்கு காசு பணம் நல்லா கிடைக்கும். காய்கறி, பழம், கீரை இந்த மாதிரி குறுகிய கால பயிர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். சொத்தில் ஏதாவது கேஸ் இருந்தால் கூட இப்போ அந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சு சொத்து உங்கள் கைக்கு வரும். இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன், ஒரு தரகு தொழில் பண்ணுறேன், ஒரு கமிஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலைகள்லையும் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். போர் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், மனை திருத்தறத்துக்கு, மனை வாங்கிறதுக்கு, புதுசாக வீடு கட்டுறதுக்கு, இப்படி மண்ணை தொட்டு எந்த வேலை செஞ்சாலும் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்கள்கிட்ட காசு பணம் 10 ரூபாய் இருக்கும்போது ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நவம்பர் நல்லாயிருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.